ஷாலு மீடியா. இப்போ நான் என்ன ரீகேப் பண்ண போகிறேன்னா, என்ன சமைக்க போகிறேன்னா, காரக்குழம்பு தாங்க. பாருங்கள், கத்திரிக்காய், முருங்கைக்காய், அப்புறம் புளி இதெல்லாம் ஊற்றி காரக்குழம்பு தான் செய்ய போகிறேன். நான் எப்படி சமைக்கிறேன்னு வந்து பாருங்கள். முதல்ல ஸ்டவ்வும் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தை வச்சுக்கோங்க. நான் இந்த பக்கம் முட்டை வேக வச்சுருக்கேன். ஒரு 4 முட்டை, 4 பேருக்கு ஏற்ற மாதிரி. இதை வந்து வேக வச்சு மிளகாத்தூள் உப்பு போட்டு வறுக்கலாம். சாதம்லாம் வெடிச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். காஞ்சிடுச்சு. நல்லாயிருக்கும் உங்கள் காரக்குழம்பு. சூப்பராக நான் செய்கிற மாரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். எண்ணெய் கம்மியாக ஊற்றிக்கோங்க. இப்போது கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிட்டோம். நான் காலையிலேயே தயிர் தாளித்து பாப்பாவுக்கு கொடுத்து அனுப்பிச்சாச்சு. இது வந்து காரக்குழம்பு வீட்டுக்காக சமைக்கிறது. காரக்குழம்புலாம் இது வரைக்கும் நான் பாப்பாவுக்கு கொடுத்து அனுப்பிச்சது கிடையாது. சரி, வீட்டுக்கு வந்த பிறகு ஊட்டி விடலாமேன்ட்டு. இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமையாச்சா, நேற்றெல்லாம் லீவு. சரி, இன்றைக்கி தயிர் சாதம் கொடுத்து அனுப்பிச்சாச்சு. தயிர் சாதம், சிப்ஸு, உருளைக்கிழங்கு சிப்ஸ். இது வந்து கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போது வெங்காயத்தை போட்டுக்கலாம். நான் ஒரு 5-6 வெங்காயம் எடுத்துருக்கேன். 6 வெங்காயம் சேர்த்துருக்கேன் நான். ஏன்னா 2 வேலைக்கு ஏற்ற மாதிரி செய்யறதுக்கு. காரக்குழம்புனா எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தான். அப்புறம் 3 தக்காளி. இப்போது கொஞ்சமாக வெந்துருச்சு. வதங்கிடுச்சு வாயிலே வரல. இப்போ வந்து பூண்டு போட்டுக்கலாம். வதங்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கணும். கொஞ்சமாக உப்பு போடலாமா, சீக்கிரமாக வதங்கிடும். எவ்வளோ நேரம் வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கோம். வெங்காயம் லேட்டாக வதங்குது. இது உப்பு போட்டுக்கோங்க. பூண்டு போட்டுட்ட பிறகு நல்லா கலரிட்ட பிறகு இப்போ வெந்துடும் பாருங்கள். வெங்காயம் எவ்வளோ குயிக்காக. அதுக்கப்புறம் நம்ம இந்த முட்டையை உரிச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வதங்கிட்டு வருது எங்கள் வெங்காயம். நான் கட் பண்ணியிருக்கேன் வெங்காயம். ரொம்ப பொடியாக கட் பண்ணதுனால ரொம்ப லேட்டாக ஆகுது வெங்காயம் வதங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடல, காலி ஆகிடுச்சு. அதனால் போடல. பூண்டு போட்டிருக்கேன் நிறைய. சரி, ஒரு நாள் தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணி செய்வோமேன்ட்டு. முட்டை பாருங்கள், முட்டை உரிச்சாச்சு. அவ்வளோதான். நல்லா கலரிட்டே இருக்கணும். தக்காளி நல்லா வதங்கணும். அவ்வளோதாங்க, நல்லா வதங்கிடுச்சு தக்காளி. நான் லாஸ்ட்டாக தான் கருவேப்பிலை போடுவேன். எனக்கு அப்போ தான் பிடிக்குமே, லாஸ்ட்டாக போட்டால் தான். அதுக்கப்புறம் காய்கறியை ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் தான் போடுவாங்க ஒரு சில பேர். நான் காய்கறி தான் போடுவேன். அப்போ தான் மிளகாத்தூள் போட்டால் காய்கறியில் நல்லா அந்த மசாலா போய் இறங்கும். சூப்பராக இருக்கும் காரக்குழம்புக்கு. நான் எல்லாத்துக்கும் இப்படி தான் ஃபஸ்ட்டு போடுவேன்.
நல்ல எண்ணெயிலே வதக்குங்க. சூப்பராக இருக்கும். இப்படி செஞ்சு பாருங்கள். காரக்குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயிலே வதங்கிட்ட பிறகு இப்போது மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நிறைய போடணும் மிளகாத்தூள் காரக்குழம்புக்கு. நான் அளவோடு தான் எடுத்து வச்சுருக்கேன் மிளகாத்தூள். அதுக்கு தான். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் காரக்குழம்பு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். மிளகாத்தூள் எவ்வளோ நிறைய சேர்க்குறீங்கன்னா அவ்வளோ தண்ணி வரும், திக்காகவும் ஆகும். வெங்காயமும் நிறைய சேர்த்திங்கன்னா குழம்பு திக்னஸ் வரும், நிறையவும் வரும் குழம்பு. இந்த ட்ரிக்கு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு இது தெரியாமவே நான் குழம்பு செய்வேன். கொஞ்சமாகவே வரும். கொஞ்சமாக தக்காளி வெங்காயம் போட்டால் கொஞ்சம் தான் வரும். அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன். இது பார்த்துக்கலாம். சுட சுட காரக்குழம்பு ரெடி. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எங்கள் குழம்பு. இப்போ குழம்பு கொதிச்சு வரட்டும், மூடிடலாம். இப்போ காரக்குழம்பு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாமா, கொதிச்சிருக்குன்னு பார்க்கலாமா. ஆஹா, சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். இப்போ புளி ஊற்றிக்கலாம். புளி கரைச்சி வச்சுருக்கேன், நெல்லிக்காய் சைஸ் அளவு. புளி ஊற்றினா தாங்க காரக்குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கும், இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், கழுவி இதை போட்டுக்கலாம். போட்டுட்டு காய் வெந்தப்போ நல்லா காரக்குழம்பு வாசனை செம்மையாக தூக்குது. சுட சுட சாப்பாடுக்கு நல்லாயிருக்கும். இது நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இப்போது அப்பளம் பொரிக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இப்போ கடாயை வச்சுக்கலாம். காரக்குழம்புக்கு முட்டையும் அதுக்கப்புறம் அப்பளம் இப்படி இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ அப்பளம் பொரிச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த ஃபுட்டு தான். ஏதோ என்னால் முடிஞ்சது நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்களே இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். சுட சுட சாப்பாடுக்கு வச்சு சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் காரக்குழம்புனா ரொம்ப பிடிக்கும். நான் கொஞ்சமாக தான் அப்பளம் பொரிக்கிறேன். முட்டை இருக்குல்ல, அதனால் கொஞ்சமாக. அப்பளம் நானும் சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. எனக்கு வெறும் சாப்பாடு இருந்தாலே இறங்கிடும். சைட் டிஷ் இருந்தால் தான் இறங்கும்ல. வெறும் சாப்பாடு கஞ்சோ கூட எது இருந்தாலும் இறங்கிடும். இருக்கிறத வச்சு சாப்பிட்றது தானே, அவ்வளோதான். அப்பளம் பொரிச்சாச்சு. இப்போ காரக்குழம்பு கொதிச்சிச்சான்னு பார்க்கலாமா. சூப்பராக கொதிக்க வருது காரக்குழம்பு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த முட்டையை எடுத்து காரக்குழம்புல போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். இப்படி செஞ்சு பாருங்கள். 3